வணக்கம். எல்லாம் வல்ல இறை பரம்பொருளை வணங்கி அஸ்ட்ரோ ஸ்பிரிச்சுவல் யூடியூப் சேனலிலிருந்து ராம் தர்ஷன் பேசுகிறேன். இந்த பதிவில் ஒவ்வொருவருக்கும் பிறக்கும் ஜாதக கட்டத்தில் லக்னம் ஒன்று இருக்கும் அல்லவா? அந்த லக்னப்படி உங்களுக்கு வரமளிக்கும் தெய்வங்கள் எவை எவை என்று யார் யார் என்று பார்க்க இருக்கிறோம். நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்திருக்கிறீர்களோ அந்த லக்கணத்திற்கு யோகக்காரனாக இருக்கும் கிரகங்களை வழிபடத் தொடங்கினால் உங்களது வாழ்க்கையில் மாற்றமும் ஏற்றமும் முன்னேற்றமும் உண்டாகும். அதன்படி ஒவ்வொரு லக்கணத்திற்கும் வரம் தரும், நலம் தரும் கிரகங்களின் அதிபதி தெய்வங்கள் எவை யார் என்று பார்க்கிறோம். மேஷ லக்னம். நீங்கள் மேஷ லக்னமாக இருந்தால் குரு பகவானையும் சூரிய பகவானையும் நாளாந்தம் வணங்கி வர வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை அன்று தவறாது சூரிய பகவானையும், வியாழக்கிழமை அன்று தவறாது குரு பகவானையும் அல்லது குரு பகவானின் அம்சமான தட்சிணாமூர்த்தியும் வழிபட்டு வர வேண்டும். இவர்கள் வியாழக்கிழமைகளில் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் விரதம் இருந்து வணங்கினால் மாற்றம் இரவில் ஏற்படும். குரு பகவானின் தெய்வமான முருக பெருமானையும் சிவனையும் வழிபட்டு வந்தால் சிறப்பான பலன்கள் உண்டு. ரிஷப லக்னம். ரிஷப லக்னத்தில் பிறந்திருந்தால் சனி பகவானை வணங்கி கொண்டே வாருங்கள். குறிப்பாக சனிக்கிழமைகளில் விரதம் இருந்து காக்கத்திற்கு எல் கலந்த சாதம் அல்லது தயிர் சாதத்தை தானமாக வழங்கி விடுங்கள். வருடத்திற்கு ஒரு முறை சனி பகவானின் ஸ்தலத்திற்கு சென்று வணங்கி வாருங்கள். அதேபோல் ஆஞ்சநேயரையும் சிவபெருமானையும் வழிபடுவது நல்லது. மிதுன லக்னம். மிதுன லக்னத்தில் நீங்கள் பிறந்திருந்தால் குரு பகவானையும் சனி பகவானையும் தவறாது வணங்கி வாருங்கள். குறிப்பாக வியாழக்கிழமைகளில் விரதம் இருந்து குரு பகவானை வணங்குவதும், குறைஞ்சபட்சம் ஒரு வேளையாவது விரதம் இருந்து குரு பகவானை வணங்குவதும், சனிக்கிழமைகளில் சனி பகவானை நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வணங்குவதும் உங்களுக்கான பலன்கள் விரைவில் கிடைக்கும். முன்னேற்றமும் மாற்றமும் ஏற்படும். மேலும் முருகப்பெருமானையும் சிவனையும் ஆஞ்சநேயரையும் வழிபட்டு வர வேண்டும். கடகலகனம். கடகலகனத்தில் பிறந்தவர்கள் செவ்வாய் பகவானையும் முருகப்பெருமானையும் வணங்கி வாருங்கள். செவ்வாய்க்கிழமைகளில் அருகில் இருக்கும் முருகப்பெருமானின் ஆலயத்திற்கு சென்று செவ்வாய் ஓரையில் சிவப்பு அரளி பூவினை மாலையாக தொடுத்து அர்ச்சனை செய்து வழிபட்டு வாருங்கள். தொடர்ந்து முருகனை மனதார ஒருமுகமாக மனதுடன் வணங்கினால் மாற்றம் உறுதி. சிம்மலகனம். சிம்மலகனத்தில் பிறந்தவர்கள் சுக்கிர பகவானையும் செவ்வாய் பகவானையும் தொடர்ந்து வணங்கி வர வேண்டும். வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி நெய் தீபம் ஏற்றி வணங்கி வருவதும், செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமானை வணங்கி வருவதும் உங்களது வாழ்க்கையில் மாற்றத்தை உண்டாக்கும். கன்னி லக்னம். கன்னி லக்னத்தில் நீங்கள் பிறந்திருந்தால் புதன் பகவானையும் சுக்கிர பகவானையும் தவறாது வணங்க வேண்டும். புதன்கிழமைகளில் பெருமாள் ஆலயத்திற்கு சென்று பெருமாளுக்கு துளசி மாலையை சாற்றி வழிபட வேண்டும். வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி தாயாருக்கு நெய் தீபம் ஏற்றி வணங்கி வர வேண்டும். இந்த 2 தினங்களில் விரதம் இருந்து வழிபட்டால் பலன்கள் விரைவாக கிடைக்கும். துலா லக்னம். நீங்கள் துலா லக்னத்தில் பிறந்திருந்தால் சந்திர பகவானையும் புதன் பகவானையும் வணங்கி வர வேண்டும். திங்கட்கிழமைகளில் சந்திர பகவானையும் சிவபெருமானையும் விரதம் இருந்து வணங்கிவிட வேண்டும். புதன்கிழமைகளில் பெருமாளை துளசி மாலை சாற்றி வணங்க வேண்டும். சிவன் மற்றும் பெருமாள் வழிபாட்டினை தொடர்ச்சியாக மேற்கொண்டால் மாற்றம் ஏற்படும். விருச்சிக லக்னம். விருச்சிக லக்னத்தில் பிறந்தவர்கள் சூரிய பகவானையும் சந்திர பகவானையும் வணங்கிவிட வேண்டும். குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரிய நமஸ்காரமும், திங்கட்கிழமைகளில் சிவபெருமானையும் வணங்கிவிட வேண்டும். இந்த 2 நாட்களிலும் ஒருவேளை விரதம் இருந்து சூரியனையும் சிவனையும் வணங்கினால் அவர்களது பரிபூர்ணமான அருள் கிடைத்து வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும். தனுசு லக்னம். தனுசு லக்னத்தில் பிறந்தவர்கள் சூரிய பகவானையும் செவ்வாய் பகவானையும் வழிபட வேண்டும். குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரிய நமஸ்காரமும், செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமானையும் வணங்கி வர மாற்றம் உண்டாகும். இந்த இலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு
புதன் பகவானும் அருள் புரிவார். ஆனால் அதனை உறுதிப்படுத்திக் கொள்ள உங்களது ஜாதகத்தை அனுபவமிக்க குடும்ப ஜோதிடரிடம் காண்பித்து உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். மகர லக்னம். மகர லக்னத்தில் பிறந்தவர்கள் சுக்கிர பகவானை வணங்கியே வர வேண்டும். அதிலும் வெள்ளிக்கிழமைகளில் சுக்கிர ஊரை எனப்படும் காலை 6 மணி முதல் 7 மணி வரை அருகில் இருக்கும் பெருமாள் ஆலயத்திற்கு சென்று அங்கு தனி சன்னதியில் வீட்டிற்கும் மகாலட்சுமி தாயாருக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தால் மாற்றம் ஏற்படுவது காணலாம். கும்பலகனம். கும்பலகனத்தில் பிறந்தவர்கள் சுக்கிர பகவானை வழிபட வேண்டும். இவர்களும் வெள்ளிக்கிழமைகளில் விரதம் இருந்து சுக்கிர ஓரை எனப்படும் காலை 6 மணி முதல் 7 மணி வரை அருகில் இருக்கும் பெருமாள் ஆலயத்திற்கு சென்று தனி சன்னதியில் வீட்டிற்கும் மகாலட்சுமி தாயாரை நெய் தீபம் ஏற்றி தாமரை மலர் சாற்றி வழிபட்டால் மாற்றம் உண்டாகும். இவர்கள் குறிப்பாக விநாயகர் பெருமானுடன் இருக்கும் மகாலட்சுமி தாயாரை வணங்குவதும் சிறப்பான பலனை வழங்கும். மீன லக்னம். மீன லக்னத்தில் பிறந்தவர்கள் செவ்வாய் பகவானையும் குரு பகவானையும் வணங்கிவிட வேண்டும். செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமானையும் வியாழக்கிழமைகளில் குரு பகவானையும் சிவனையும் விரதம் இருந்து வழங்கிவிட வேண்டும். வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய பலன்களை வழங்கக்கூடிய யோகக்காரர்கள் இவர்கள்தான். ஆனால் இவரது சிலரது ஜாதகத்தில் லக்னாதிபதி 6, 8, 12 ஆகிய ஸ்தானங்களில் மறைந்திருந்தால் அதற்கான வழிபாடு முறை மாற்றம் பெறும். இது தொடர்பான கூடுதல் தகவல்கள் உங்களது அனுபவமிக்க ஜோதிட நிபுணர்களை அணுகி தெரிந்து கொள்ளுங்கள். அதே தருணத்தில் உங்களுடைய லக்னாதிபதி உங்களது ஜாதகத்தில் 1, 5, 9 மற்றும் 1, 4, 7, 10, 11 ஆகிய இடங்களில் இருந்தாலே மேலே சொன்ன இறைவனை தொடர்ச்சியாக வணங்கலால் மாற்றம் என்பது உறுதியாக ஏற்படும். மேலும் லக்னாதிபதி 6, 8, 12 பாபகரங்கள் சேர்க்கையுடனும் இருந்தால் ராசி உங்களது எதுவோ அந்த ராசிக்கான 1, 5, 9, 4, 7, 10, 11 பாவாதிபதி அதிபதியின் கிரகங்களையும் தெய்வத்தையும் வழிபட்டு வர வேண்டும். இத்துடன் இந்த பதிவை முடித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.